அனைவருக்கும் வணக்கம். சாப்பாடு அப்படின்றது வந்து எல்லோருக்குமே ரொம்ப முக்கியம், அத்தியாவசியமானதுன்னு கூட சொல்லலாம். எனக்குமே வந்து சாப்பாடு அப்படின்னு ஒரு விஷயம் வந்த உடனே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பிரியாணி அப்படின்னு தான் சொல்லுவோம். எனக்குமே வந்து என்னோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னாவே பிரியாணி தான் வருவோம். என்ன சடனா திடீர்னு பிரியாணி பத்தி பேசுறோம் அப்படின்னா, இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் விஎஸ் பிரியாணியோட உரிமையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பிரியாணி கடை பிசினஸ் எப்படி ஆரம்பிச்சுது, என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவர் தாண்டி வந்தாரு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி ஷாப் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா வந்துச்சு, எப்படி உங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு சார்? மேடம், நான் வந்து பார்த்தீங்கன்னா 2010 காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு செலவுக்கு சாப்பாடு செலவுக்கு காசு இல்லாத சூழ்நிலையில் மாமாவோட ஹோட்டல் ஆர்ஆர் பிரியாணியில் போய் அப்போ ஈவினிங்கில் பார்ட் டைமாக வேலை பார்ப்பேன். அந்த வேலையை ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நான் கற்றுக்கிட்ட வாசி அங்கேயே வந்து மாமா என்னை மேனேஜராக ப்ரொமோட் பண்ணி அதுலேயே வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர் மேனேஜிங் டைரக்டராக ப்ரமோஷன் ஆனேன். அப்படி தான் இந்த தொழிலை கற்றுக்கிட்டேன். 2018 சேலமில் வந்து ஆரம்பித்து தனியாக சேலம் ஆர்ஆர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து மாமாவை நானும் சேர்ந்து பண்ணோம். ஆனால் தனியாக எல்லாமே பண்ணது நான் தான். அதுக்கப்புறம் தான் இப்போ விஎஸ் பிரியாணிங்கிற நேமை இண்டிவிஜுவலாக பாப்பாவோட மகள் மேலே இருக்க பாசத்தினால சேலம் விஎஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு நான் நேம் சேஞ்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அனுபவம் மேடம். சூப்பர் சார். நிறைய அனுபவங்கள் இருக்கு. உங்களோட வாழ்க்கையில இருந்து தான், அந்த வாழ்க்கை பயணத்துல இருந்து தான் இந்த துறையை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ நிறைய பிசினஸ் இருக்குல்ல சார். இப்போ சேலத்துல வந்து வெறும் ஃபுட் பிசினஸ் மட்டும் கிடையாது, துணி பிசினஸ், ஒரு நிறைய பிசினஸ் இருக்கு. அப்ப நீங்க ஏன் வந்து குறிப்பா இந்த ஃபுட் பிரியாணி ஷாப்பை வந்து தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, இந்த தொழிலில் நம்ம ஒரு லேபராக போய் இந்த தொழிலை கற்றுக்கிட்டோம். இந்த தொழிலையே ஓனா பண்ணுங்கிற ஆசை தான். இந்த தொழில் தான் எனக்கு தெரியும், வேற தெரியாது. அதனால இந்த தொழிலை பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி, அதான் இப்போ கூட நிறைய மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணா கூட பண்ணலாம் மேடம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு என்ன தெரியுமோ அதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம அதில் மட்டும் எனக்கு நல்ல பேர் வாங்கும். அதனால தான் நான் பிரியாணி தொழில் தவிர வேற எந்த பிஸ்னஸ் பண்ணேன். சூப்பர் சார். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுதான் இந்த துறையில பயணம் பண்ணிட்டு, அதாவது இந்த பிரியாணியை விரும்பி நான் சாப்பிடவும் செய்வேன், சமைக்கவும் செய்வேன், வியாபாரமும் பண்ண செய்வேன். சூப்பர் சார். இப்ப அடுத்து நீங்க முதல்ல இந்த பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க சார். அப்ப முதல்ல நம்ம பண்ணும்போது அந்த நாளை நம்மளால மறக்க முடியாது. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நல்லாவே ஒரு இதா இருந்தது மேடம். கொஞ்சம் பயம் இருந்தது, நம்ம இது பண்ணக்கூடாது. அதே நேரத்துல ஃபீல்டுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட், நம்ம தோத்துறக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியம் மட்டும் என்கிட்ட அதிகமா இருந்தது. என்னோட வெற்றிக்கு மெயினா காரணம் குவாலிட்டிலையும் குவான்டிட்டிலையும் நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இது ரெண்டையும் நல்லா கொடுத்தோம்னாவே மக்கள் மத்தியில நல்ல வரவேற்படைஞ்சலாங்கிறது நான் ஆல்ரெடியே ஒர்க் பண்ண இடத்துல இருந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டதுனால தைரியமா பண்ண ஒரு சின்ன பயம் இருந்தது. ஆனா அது நாளடைவுல வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சு மேடம். சூப்பர் சார். ஒரு தயக்கத்தோட ஆரம்பிச்சாலும் இப்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் மேடம், எஸ் மேடம். சார், அது இல்லாம உங்களுக்கு நிறைய நீங்க மக்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா உங்களுக்கு நிறைய மக்களை சந்திச்சிருப்பீங்க. அதுல வந்து ஏதாவது குறிப்பிட்டு மறக்க முடியாத நிகழ்வு உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவேன். ரோட்டரியில எவ்ரி மந்த் கான்ஃபரன்ஸ் அண்ட் செமினார் வந்து 1 இயர் 1 டைம் நடக்கும். கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவேன். இதுல அண்ணாமலையோட சாரோட ஸ்பீச் வந்து எனக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் பேசினாரு அந்த கான்ஃபரன்ஸ்ல. அந்த 45 மினிட்ஸுமே அவரோட பேச்சு வந்து நம்ம கவனம், நம்மளோட காது வேற எங்கேயுமே செவி கொடுக்க, அந்த அவரோட பேச்சை மட்டும் கேட்குற அளவுக்கு அவரோட பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம். அதுல பர்டிகுலரா அவர் சொன்னாரு, சார் வந்து தலைமை பண்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 75 லட்சம் ரூபாய் கொடுத்து உத்தரப்பிரதேசில் ஐஐஎம் ஏதோ ஒரு காலேஜ் சொன்னார், அங்க படிச்சுட்டு வந்தா மட்டும் தலைமை பண்பு கிடையாது. இன்னைக்கு ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கிறது ஒரு தலைமை பண்பு. ஒரு ஒன்றில போகக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு தலைமை பண்பு. இன்னைக்கு இந்த வண்டி வந்து ஒரு சின்ன ஃபால்ட்ல இருக்கு, ஒரு பஸ் வந்து இன்னைக்கு இந்த டேட்ல சர்வீஸ் பண்ணணும், நான் பண்ணாம நான் இதை கை வைக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு தலைமை பண்பு. இன்சூரன்ஸ் டேட் முடிஞ்சிருச்சு, இதை கரெக்டா போட்டு இதையும் ஃபாலோ பண்றது ஒரு தலைமை பண்பு. அது மட்டும் இல்லாம பிரான்ச்சைஸ்ங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இன்னைக்கு நிறைய பேர் நான் கோடிக்கணக்கில் பல கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் அவரை மெக்டொனால்ட் தான் எடுப்பேன், ஸ்டார்பக்ஸ் தான் எடுப்பேன். இன்னைக்கு வந்து குழந்தைங்க மத்தியில இன்னைக்கு வளர்றப்பயே உணவு ஆகணுங்கிற ஒரு இதுல இருக்கு. உன்னோட சொந்த பிராண்ட்ல இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு இட்லி வித்தா கூட அதுவுமே ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லி ரொம்ப நல்லா பேசினார். எனக்கு அந்த ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்தது மேடம். சூப்பர் சார். அதாவது ஒரு நல்ல அனுபவம். எஸ் மேடம், நல்ல அனுபவம் மேடம்.
கவிஞர் வைரமுத்து சாரை மீட் பண்ணி அவருக்கு ஒரு நாள் எங்கள் கையாலேயே சாப்பாடு செஞ்சு போய் கொடுத்தோம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் மேடம். ஆமாம் மேடம். சூப்பர் சார். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் வந்து சில பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் அது முடியல, என்னால இதை நம்ம ஏன் தொடர்ந்து பண்ணணும்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, கண்டினியூ பண்ண மாட்டாங்க, அதுல இருக்க ஸ்ட்ரகிள்ஸை வச்சு. ஆனா நீங்க வந்து ஒரு 9 வருடம் இல்ல அதற்கு மேற்பட்டு இந்த பிசினஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு காரணம்? 16 வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மேடம். அந்த 16 வருடத்துல இதுதான் என்னோட காரணம், இந்த தொழில வந்து நான் தொடர்ந்து பயணிச்சதுக்கு என்ன காரணம் சார்? 2 விஷயம் மேடம். ஒன்று வந்து நமக்கு வந்து வேலை செய்ய தெரியணும். அந்த பிஸ்னஸ் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த பிஸ்னஸை பற்றி அதில் வந்து நம்ம ஒர்க் பண்ண தெரியணும். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வேலை செய்ய தெரியலைனாலும் வேலை வாங்க தெரியணும். இந்த 2 விஷயமே தெரிஞ்சாதான் நம்ம பிஸ்னஸில் கால் வைக்கணும். இந்த 2 விஷயமே எனக்கு நல்லா தெரியும். ஆள் இல்லைன்னா வேலை செய்யவும் தெரியும், ஆளுங்களை லேபரை எப்படி வேலை வாங்கணுங்கிற அந்த விஷயம், ஏன்னா தொழிலாளர்களை வந்து நம்ம என்ன மாதிரி வேலை வாங்கணுங்கிற விஷயமும் நமக்கு தெரிஞ்சால் மட்டுமே பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த 2 விஷயமும் எனக்கு தெரியும். அதனால அதை தாண்டி இந்த பிஸ்னஸை வந்து நான் ஒரு இன்ட்ரெஸ்டாக நான் செய்யறதுனால 16 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறேன். நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் ஒரு ஆசை, ஏன்னா ஒரு ஹோட்டல் நடத்தணுங்கிறது நிறைய பேர் ஆசை. ஆனால் தொழில் தெரியாமல் நீங்கள் வந்து அகலக்கால் வைக்காதீங்க. நான் அனைவருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா, தொழிலை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 1 இயர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ஒர்க் பண்ணுங்க, அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நமக்கு அந்த ஒரு குக்கை வந்து நமக்கு பண்ண தெரியல, ஒரு சமையல் நமக்கு தெரியலன்னா கூட அந்த சமையல் எவ்வளவு நேரத்துல செய்ய முடியும் அந்த மாஸ்டர், அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்தணும், அந்த ஒரு பேசிக் சப்ஜெக்டாவது தெரிஞ்சாதான் நம்ம வந்து தொழில் இறங்கணும். தொழில் தெரியாம தொழில் இறங்கக்கூடாது. ஸோ அதனாலதான் இந்த 16 வருஷமா தொழில நான் நீடிக்கிறதுக்கு காரணம் மேடம். சூப்பர் சார். அதாவது நம்ம எந்த விஷயம் பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப தெளிவாவே சொல்லுங்க சார். அது இல்லாம இப்ப வந்து விஎஸ் பிரியாணி அப்படின்னாவே அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கு, மக்கள் வந்து அதுக்காக தான் வராங்க. அதோட ஒரு சீக்ரெட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? விஎஸ் பிரியாணி இதனாலதான் மக்கள் அதிகமா விரும்புறாங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க மேடம்? குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி, இது 2ம் சிறப்பா தரேன். அந்த 2 விஷயத்துக்கு தான் மக்கள் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம மிட் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 hour லைன்ல நின்று கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்கன்னா அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி 2லையுமே நான் காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது. இன்னொன்று வந்து நான் யூஸ் பண்ற தரமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஆயில தான் பிரியாணி நான் சமைப்பேன். 1121 பாஸ்மதி ரைஸ், பஞ்சாப் கிராப், லால் கம்பெனி மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். சக்தி மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் வந்து சக்தி மசாலா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இஞ்சி வந்து எப்பயுமே பழைய இஞ்சியா பார்த்து தான் தேர்ந்தெடுப்பேன். பூண்டுமே அதே மாதிரி தான், நல்ல பெரும்பெல்லாம் இருக்கிற பூண்டு பார்த்து தான் தேர்ந்தெடுப்பேன். இப்படி நாங்க வாங்குற எங்களோட பொருளும் தரோம். இதை தாண்டி நம்ம என்னதான் தரமா வாங்கி கொடுத்தாலும் சரி, நம்ம மாஸ்டருங்க கையில அந்த பக்குவம் இருக்கு. அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க, கிட்டத்தட்ட 9 வருஷமா நல்ல எங்களுடைய இருக்கிறதுனால அவங்க கண்ணை மூடிட்டு அந்த அளவை கரெக்டான அளவா போடுவாங்க. ஸோ இதனாலதான் நம்ம பிரியாணி வந்து நல்ல குவாலிட்டியாகவும் டேஸ்டா இருக்கு. அதனாலதான் மக்களுக்கு வந்து நமக்கு அதிக ரசிகர்கள், மக்கள் வந்து நமக்கு அதிக கஸ்டமர் இருக்காங்க. ஓகே சார். தரமான உணவுப் பொருட்களை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 16 வருடம் இந்த துறையில இருக்கிறேன்னு சொன்னீங்க. அதுல நிறைய சவால்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க முதல்ல இருந்து இப்ப வரைக்குமே. அதெல்லாம் எப்படி தாண்டி இவ்வளவு தூரம் நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் தொடர்ந்து? விட்டுறக்கூடாதுடா, தொழில விட்டுறக்கூடாது, ஜெயிச்சே ஆகணுங்கிற அந்த ஒரு வெறிதான் மேடம். பல பிரச்சனைகள் வந்திருக்கு. ஃபினான்ஷியலா நான் சில பிரச்சனைகள் சந்திச்சிருக்கிறேன். இதே சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா 2018 எனக்கு 1 லட்சம் ரூபாய் நான் வெளியில வட்டிக்கு கேட்டு எனக்கு கொடுக்க ஆள் இல்லை. என் முகம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வீடு தேடி வந்து சார் உங்களுக்கு எவ்வளவு வேணும், கோடிக்கணக்கில் கூட கொடுக்க ஆள் இருக்கு. இருந்தாலும் நம்மளால வாங்கினா திருப்பி கட்ட முடியுமா, எவ்வளவு வாங்கணுமோ அவ்வளவுதான் நம்ம வாங்கணும். கொடுக்குறாங்கன்னு அளவுக்கு மீறி வாங்குறதுல பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். லேபர் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். கோவிட் டைம்ல பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா லேபர் ஷார்டேஜ் அதிகமா வந்தது. மேன் பவர் இஷ்யூஸ் தான் இந்த பிஸ்னஸ்ல நான் சந்திச்ச ஒரு ஸ்ட்ரகிளான விஷயம். ஃபினான்சியலாக சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில பிரச்சனைகள் சந்திச்சிருக்கேன். ஆனால் அந்த தொழிலை விட்டுறக்கூடாதுங்கிற வெறி மட்டும் என்கிட்ட இருந்தது. மனுஷன் தோத்துறக்கூடாதுல, இந்த மாதம் எப்படியா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி ஆகணும். ஒரு மாதம் போய் இன்னொரு மாதம் எப்படி வரதுன்னே தெரியாது. அவங்க இந்த மாதம் 30 நாள் முடிஞ்சு அடுத்த திடீர்னு 10 நாள் வந்தால் லேபருக்கோட சேலரி, கடையோட ரெண்ட்டு, மறுபடியும் அந்த மாதம் பர்ச்சேஸ் பண்ண பில்லு எல்லாமே எடுத்து வைக்கணும். ஸோ இதை விட்டுறக்கூடாதுங்கிற வெறி தான் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கு மேடம். சூப்பர் சார். கண்டிப்பா இது வந்து நீங்க சொன்ன பதில் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நம்ம ஜெயிக்கணும், நம்மளால என்ன முடியலனாலுமே கண்டிப்பா ஜெயிச்சிடணும் அப்படின்றத ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. எனக்குமே ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு சார்.
இது சேலம்ல வந்து பாத்தீங்கன்னா விஎஸ் பிரியாணி மட்டும் கிடையாது, நிறைய பிரியாணி Yes, ஷாப் madam. இருக்கு, நிறைய கடைகள் இருக்கு, கொக்கரப்பு பிரியாணி நிறைய இருக்கு. இவ்வளோ போட்டிகள் இருக்கிற மத்தியில உங்களோட உணவு வந்து மக்கள் தேடி வராங்க. இவ்வளவு தூரம் நம்ம இவ்வளோ இடம் இருக்கு, அங்கதான் மக்கள் போவாங்க, நம்ம கிட்ட வருவாங்களோ வரமாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தயக்கமோ எதுவுமே இல்லாம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. எஸ் மேடம். அதுக்கு என்ன காரணம்? மேடம், நீங்கள் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம யாருமே காம்படிட்டராக நினைக்கக்கூடாது, போட்டியாக நினைக்கக்கூடாது. பிஸ்னஸ் மேன் எப்படி இருக்கணும்னா, இந்த குதிரை பந்தயத்தில் வந்து முதல்ல போகிற குதிரை வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடில் வர குதிரை திரும்பி பார்க்காது. அந்த இது கட்டியிருக்கும், அந்த லாடை அந்த இது கட்டியிருக்கும். ஆமாம், கடிவாளம் கட்டியிருக்கும். எப்படி ஸ்பீடாக இலக்கை நோக்கி நம்பர் ஒன்னா போகுது, அதை மட்டும் தான் நம்ம நினைக்கணுமே தவிர பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கவனிக்கவே தேவையில்லை. நம்மளோட குவாலிட்டியை கன்சிஸ்டன்சியாக மெயின்டைன் பண்ணாவே போதும். நமக்கு கிடைக்கிற சேல்ஸ் எப்பயுமே கிடைக்கும். நான் யாருமே காம்படிட்டராக நான் நினைச்சதே கிடையாது. அவங்களே ஒரு நண்பராக தான் நான் நினைப்பேன். போட்டியாளரை வந்து நம்ம நண்பரா நினைச்சு கண்டிப்பா. நடந்து போகணும். கண்டிப்பா மேடம். தெளிவா சொன்னீங்க. அந்த துறையை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் இருந்திருக்கும். இப்ப ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் பயணம் பண்ணும் போது நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா மேடம். ஆரம்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்செட் ஆயிடுவோம், கோவப்படுவேன். பட் இப்போ வந்து எல்லாத்தையும் அதை கடந்து ஸ்ட்ரகிள் பண்ணி இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டேன். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், ஒரு கஸ்டமரே கோவப்பட்டு நம்ம பேசினா கூட சாரி சார் தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஏதாவது ஒரு ரேர் மிஸ்டேக் எப்பயாவது ஒரு நேரத்துல நடக்கும், இல்லை ஏதாவது ஒரு பீஸ் மிஸ் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம பல்க் குவான்டிட்டி 2000-3000 பிரியாணி டெய்லி சேல் பண்றோம். ஏதோ ஒரு இதுல இப்போ பிரியாணி அடி பிரியாணியில கொஞ்சம் மசாலா சேர்ந்து வரும். யாருக்கா சார் சாரி சார் உங்களுக்கு உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் சார், மன்னிச்சிருங்க சார். இறங்கி போனாதான் அந்த பிசினஸ் மேன் அந்த ஃபர்ஸ்ட்ல எல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு இது வரும், என்னடா அப்படி பேசுறாங்களேன்ட்டு. பட் இன்னைக்கு வந்து கஸ்டமர் தான் நம்ம தெய்வம் நினைச்சு மறுபத்தாத்துக்கு லேபருங்களையும் அன்பா உபசரிச்சு, வாடிக்கையாளர்களையும் அன்பா உபசரிச்சு இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்கு மேடம். அதாவது இந்த தொழிலே உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு. வாழ்க்கையில இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா தொழிலை மட்டும் கத்து கொடுக்காம சுற்று வட்டாரங்கள்ல நம்ம எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு சேர்த்து கத்து கொடுத்துருக்கு. சூப்பர் சூப்பர் சார். இப்போ வந்து எங்களோட வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா 9 to 6 காலையில வருமா 6 மணிக்கு நாங்க கிளம்பிடுவோம். ஆனா உங்களோட இதுல டைமிங் அப்படின்றது ஒண்ணு கிடையாது மேடம். அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? கொஞ்சம் கஷ்டமா தான் மேடம் இருக்கு. இருந்தாலும் இதை நம்ம விரும்பி செய்யறப்ப எனக்கு அந்த டைம் தெரியல மேடம். நமக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மண்டே டியூஸ்டே எங்கனாவது மந்த்லி ஒன்ஸ் டூர் போனா கூட என்னோட ரிலாக்ஸேஷனுக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து மண்டே டியூஸ்டே தான் செலெக்ஷன் பண்ணுவேன் தவிர ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே சூஸ் பண்ண மாட்டேன். அதே நேரத்தில் அந்த ஹவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சுவேன். நேராக கிச்சன் போயிட்டு கிச்சன் பசங்களோட சேர்ந்து ஒரு தம் போட்டு, ஒரு பிரியாணி ஒரு தம் போட்டு, இன்னைக்கு ஒரு 15-20 தம்மு போகுதுன்னா 1-2 தம்மு நானும் போட்டு 9 வரைக்கும் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு வந்து டிஃபன் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு அடுத்து 1 மணி வரைக்கும் போயிட்டு ஆஃபீஸ் ஒர்க் என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த கடைங்களுக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துட்டு டைம் பார்க்கறதில்ல. ஸோ அப்படி இப்படியே போயிடுது. மறுபடியும் மிட் நைட் பிரியாணிக்கு நைட் ஒரு 10 மணிக்கு கடைக்கு ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து நடுவில் ஒரு 2 மணி நேரம் கேப் எடுத்துப்போம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் தூக்கம், 16 மணி நேரமும் பிஸ்னஸில் தான் போயிட்டு இருக்கு மேடம். இன்ட்ரெஸ்டாக பண்ணிட்டு இருக்கிறதால டைம் தெரியல மேடம். சூப்பர் சார். டைமையும் தாண்டி நீங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். இப்போ வந்து கடைசியா பிரியாணி வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்களே சார், அந்த மாதிரி நேயர்களுக்குலாம் நீங்க என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, பிரியாணி சாப்பிட்றது தப்பு இல்லை. அதை வந்து வாரத்தில் 1 நாளா 2 நாளா சாப்பிடணும். ஏன்னா டெய்லியுமே பிரியாணி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது இல்லை. ஏன்னா பிரியாணியில் எல்லாமே நல்ல பொருள், ஆயிலை தவிர எல்லாமே நல்ல பொருள் தான். அரிசி பார்த்தீங்கன்னா 1121 பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நம்ம நார்மல் பொன்னி அரிசியோட பாஸ்மதி ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மி, சுகர் லெவல் வந்து கம்மி தான். மீட் வந்து ப்ரோட்டீன், எல்லாமே நமக்கு வெஜிடபிள்ஸில் ஆனியன், இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே, மல்லி புதினா எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். பட்டை லவங்க எல்லாமே உடம்புக்கு வந்து செரிமானத்துக்கு தூண்டக்கூடிய பட்டை லவங்க எல்லா பொருளுமே தரமாக நல்லது தான். ஆயிலை தவிர மற்ற எல்லா பொருளுமே நல்லது தான். இருந்தாலும் பிரியாணி பிரியர்களுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு 2 டைம் சாப்பாடு பிரியாணி ட்ரை பண்ணலாம். ரெகுலராக சாப்பிட்டாலும் நாட் அட்வைசபிள். ஒரு அளவோட சாப்பிடலாம். ஆமாம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஓகே சார், கரெக்டாகவே சொன்னீங்க மேடம். ஆமாம் மேடம். இப்போ அடுத்து இந்த உணவு வகை, இந்த பிஸ்னஸ் இல்லாமல் வேற என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் மேடம், ரோட்டரி கிளப்ல வந்து பிரசிடண்டாக இருக்கேன். நிறைய சமூக சேவைக்கு பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐ கேம்ப் ஒன்று நடத்தினேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 170 பேர் பயன்படுறாங்க. 40 பேர்த்துக்கு இலவச கண் சிகிச்சை, இது அறுவை சிகிச்சை வந்து நாங்களும் ரோட்டரி கிளப் ஜங்ஷன் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து பண்ணோம். அதுக்கப்புறம் 2000 பேர்த்துக்கு கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி 2000 மாணவர்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி நாங்கள் ஜெயராணி காலேஜ் அந்த லைலா காலேஜ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். இந்த மாதிரி நிறைய சோசியல் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஓகே
ஓகே, சூப்பர் சார். உங்களோட பிசினஸ் இந்த ஃபுட் பிசினஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ் மேடம், எஸ் மேடம். இப்போ இன்ஸ்டாகிராம் இல்ல சோஷியல் மீடியா வந்து உங்களோட இந்த விஎஸ் பிராண்டுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இன்னைக்கு வந்து மேடம் மக்கள் மத்தியில ஈஸியா ரீச் ஆகணும்னா இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் தான். இது மூலியமா தான் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எல்லாத்திட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மூலியமா தான் சேர்த்தாகணும். ஓகே, இதுதான் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து இந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த உங்களுக்கும் இப்போ இருக்க வெங்கடேஷ் சார் உங்களுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்களை நீங்க பாக்குறீங்க சார்? அதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட ஃபேமிலி மட்டும் தான் எனக்கு கணக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு என்னோட 150 பேர்த்தோட ஃபேமிலி என் ஃபேமிலி மாதிரி கணக்கு தெரியுது மேடம். சூப்பர் சார். அதாவது உங்களோட குடும்பம் மட்டும் இல்லாம உங்களோட தொழிலாளர்களோட குடும்பமும் என் நீங்க கணக்கு தெரியும். நடத்திட்டு இருக்கீங்க Yes, madam. அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப கடைசியா வந்து இத பாத்துட்டு இருக்க மக்களுக்கு நீங்க உங்களோட அனுபவத்துல இருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுங்க சார். மக்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் மேடம், பிசினஸ் மேன் ஆகட்டும் இல்லை ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நான் சொல்றது, நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து ஒழுக்கமும் உண்மையும் தான் ஃபர்ஸ்ட். இந்த 2 விஷயமும் நமக்கு இருந்தா நமக்கு எல்லாமே மற்றது எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். திறமையும் உழைப்பும் அடுத்தது தான். நீங்க வந்து நம்ம கத்துக்க வேண்டியது லைஃப்ல டிசிப்ளைனும் உண்மையும் தான். ட்ரஸ்ட் அண்ட் ஹானஸ்ட், இது 2 தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் வந்து உழைப்பு. அதனால இது 2லையும் நம்ம உண்மையா இருந்தோம்னாவே பின்னாடி நமக்கு வாழ்க்கைக்கு எல்லாமே கடவுள் கொடுப்போம். சூப்பர் சார். அதாவது உண்மை ஒழுக்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே எஸ் சொன்னீங்க. மேடம், எஸ் மேடம். நீ நேரம் நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மாதிரி இன்னும் சில விஷயங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா சோனா எஃப்எம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்ககிட்ட இருந்து விடை பெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.